அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிற? இன்றைக்கு வீட்டில் நீங்கள் பார்க்க போகிறது யூஸ்வலான மெத்தடில் நாங்கள் செய்கிற ஒரு கறி தான். ஆனால் ஒரு வித்தியாசமான கறி. அந்த கறி என்னென்னு தெரியணுமெண்டா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது என்னென்னு பார்த்தா மாட்டுவால். பொதுவாக நாங்கள் மாட்டுவாலில் என்ன செய்கிறேன்னு பார்த்தா சூப் தான் வைக்கிறேன். ஏன்னு சேனல்லையும் ஒருக்கா உங்களுக்கு ஆட்டுக்கால் சூப் நான் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலேண்டா அதில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இதே மாட்டுவாலை யூஸ் பண்ணி சூப் வைக்கணும் அப்படின்டா அந்த ஆட்டுக்கால் ரெசிபியை பார்த்து அதே மெத்தடில் செஞ்சு கொள்ளையிலும். பட் இன்றைக்கி வந்து நான் இந்த மாட்டுவாலை யூஸ் பண்ணி சாதாரணமாக நாங்கள் வீட்டில் வந்து ஒரு இறைச்சி கறி, மட்டன் கறி, பீஃப் கறி எப்படி செய்கிற அந்த ஒரு மெத்தடில் இன்றைக்கி நான் இந்த மாட்டுவாலை யூஸ் பண்ணி கறி தான் செய்ய போகிறேன். அண்ட் இந்த கறி வந்து நாங்கள் யூஸ்வலாக செய்கிற பீஃப் கறி, மட்டன் கறியை விட நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெஷலாக புட்டுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு மாட்டுவால் கிடைக்கிற அப்படின்டா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எங்களோட மாட்டுவாலை வந்து நான் ஒரு சைடில் கழுவி எடுத்து வச்சு வந்துட்டு இப்போ நாங்கள் கறி எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இன்றைக்கி இந்த கறியை வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் தான் வைக்க போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் வச்சா தான் உங்களுக்கு தெரியும் மீட் வந்து நல்லா வெந்து வரும். மாட்டுவால்கிட்ட அந்த நல்ல ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இந்த கறியில் நல்லா இறங்குறதுக்கு ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணண்டா மிச்சம் நல்லா. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர் இல்லையா நீங்கள் சாதாரணமாக பானையிலேயே இதை வச்சுக்கொள்ளும். எண்ணெய் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குக்கிங் டைம் ப்ரெஷர் குக்கரை விட கொஞ்சம் கூடவாக போகும். ஸோ ப்ரெஷர் குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கிறேன். எண்ணெயில் வந்து ஏலக்காய், கருவேப்பட்டை, இதோடு இன்றைக்கு வந்து கொஞ்சம் கூடவாகவே வெங்காயம் எடுத்திருக்கிறேன். பொதுவாக கறியில் வந்து உங்களுக்கு ஒரு திக்கான கிரேவி அந்த ஆனம் வேணுமெண்டா கொஞ்சம் கூடவே வெங்காயம் போட்டு நீங்கள் செஞ்சோண்டா உங்களுக்கு வந்து திக்கான ஆனம் செஞ்சு கொள்ளையிலும். ஸோ இந்த மாதிரி எங்களோட வெங்காயம் வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் தொடங்குற ஸ்டேஜில் இதில் பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை, அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து இதை நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கொள்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அது வந்து அப்படியே கொஞ்சம் கோல்டு கலர் ஆகிக்கொண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி வந்து தக்காளி பேஸ்ட் எடுத்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து வீட்டில் இன்றைக்கி தக்காளி இல்லை, அதனால தான் பேஸ்ட் எடுத்திருக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து தக்காளி இருக்கிறேன்டா நீங்கள் தக்காளியே போட்டு செஞ்சு கொள்ளுங்க. ஸோ ஒரு தக்காளி பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இதில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாம் போட போகிறேன். இன்றைக்கி என்னென்ன ஸ்பைசஸ் எடுத்திருக்கிறேன்டா கொச்சிக்கத்தூள், அதே அளவு கொத்தமல்லி தூள், கொஞ்சம் மஞ்சள், மிளகு, அதோட கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே அப்படியே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கொள்ளும். நீங்கள் எந்த மீட் கறி செய்கிறண்டாலும் இந்த மசாலா தூளெல்லாம் போட்ட உடனே மீட்டை சேர்க்காமல் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் உங்களோட அந்த எண்ணெயில் வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே நீங்கள் என்ன சொல்கிற வறுத்தோ அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி வதக்கி எடுத்தோம்னா உங்களோட கறியோட கலரும் நல்லா ரிச்சாக டார்க்காக வரும். அண்ட் டேஸ்ட்டும் பார்த்தோன்னா நாங்கள் மசாலாலாம் இந்த வறுத்து செய்கிற கறி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா வறுத்து செஞ்ச ஒரு கறியோட வாசம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் போட்ட ஸ்பைசஸோட கலரெல்லாம் கொஞ்சம் அப்படியே கலர் மாறிக்கொண்டு டார்க் ஆகிக்கொண்டு வரக்குள்ள இதில் நாங்கள் வந்து மாட்டுவால் நீங்கள் வந்து இன்றைக்கி பீஃப் கறி செய்கிறேன்டா இதில் வந்து உங்களோட மீட்டை நீங்கள் போட்டுக்கொள்ளணும். மாட்டு வாழை போட்டதுக்கு பிறகு இமீடியட்டாக நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் இதை நல்லா அப்படியே அப்படின்னு சொல்கிறேன் வதக்கி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த மாட்டுவால் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு மறக்காமல் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுங்க. மீனுக்கெல்லாம் சேர்க்குற மாதிரி நிறைய வேணாம், கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கொள்ளும். ஸோ அவ்வளோதான் எங்களோட மாட்டுவால் ப்ரெஷர் குக்கரில் இப்போ நல்லா வெந்து வந்துட்டு அப்படின்னா எங்களோட மாட்டுவால் கறி ரெடி. ப்ரெஷர் குக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிப் என்னென்னா ப்ரெஷர் குக்கரில் வந்து நாங்கள் சொல்கிற விசில்ட கணக்கு எல்லா ப்ரெஷர் குக்கருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நான் வந்து வீட்டில் இந்த ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு மீட், ஒரு பீஃபோ மட்டனோ செய்யணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 6-7 விசில் வச்சா பர்ஃபெக்டாக வெந்து வரும். பட் இதே வந்து வேறொரு ப்ரெஷர் குக்கருக்கு சம்டைம்ஸ் குறைய சான்ஸ் இருக்குது. சிலதுக்கு வந்து கொஞ்சம் கூடையாக விசில் கணக்கு தேவைப்படும். ஸோ இந்த விசில் கணக்கு எதுவுமே பார்க்காம எந்த ப்ரெஷர் குக்கர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களோட மீட் வந்து கையாலே பிக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்டா நீங்கள் வந்து உங்களோட ப்ரெஷர் குக்கரில் அடுப்பை நல்லா கூட்டி வச்சு ஃபஸ்ட் விசில் வந்ததுக்கு பிறகு அடுப்பு அப்படியே நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம், அது எத்தனை விசில் வந்தாலும் பரவாயில்ல, 20 நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்து அப்படின்டா உங்களோட மீட் வந்து கையாலே பிக்கக்கூடிய மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாதாரணமாக நாங்கள் வந்து இறைச்சியில் செய்கிற கறியை விட இந்த மாட்டுவால் கறி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீட் அந்தளவுக்கு இல்லாட்டியும் கூட இது ஆனம் வந்து சோறுக்கு மெயினாக புட்டுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட்டாயம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி யூஸ்வலாக வந்து நான் செய்கிற அதே கறி மெத்தடில் தான் இன்றைக்கி இந்த மாட்டுவால் கறி நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் மாட்டுவால் செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்டா
இதே மெத்தடில் வந்து உங்களுக்கு பீஃப் சிக்கன் மட்டன் எதனாலும் செஞ்சு கொள்ளலும் எல்லா கறியுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ இதுதான் என்னோட ஒரு பேசிக் மீட் கறி நான் வைக்கிற மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கட்டாயம் என் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலேண்டா இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் வீடியோஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து பாருங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கு சரி இந்த கறி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன்டா அவங்களோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய் எவ்ரிவன்.